வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த படத்தில் சூழ்நிலை காரணமாக 40 வயசான நம்ம ஹீரோயின் அவள் வயசில் பாதி இருக்கிற ஒரு இளைஞன் கூட காதலில் ஈடுபடுறா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவள் சுயநலத்துக்காக தான் இந்த காதல். ஆனால் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறான். ஒரு கட்டத்தில் உண்மை தெரிய வர அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. இது ஒரு முழு நீள ரொமான்டிக் மூவி. என்னதான் லீட் பேருக்கு வயசு வித்தியாசம் இருந்தாலும் ஆனால் அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டான படத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட எண்டில் நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு உங்கள் மனசுலேருந்து உண்மையான பதிலை சொல்லுங்கள். இதோ இவங்க தான் அலீஸ், நம்ம படத்தோட ஹீரோயின். 8 வருஷமாக பாரிஸில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற மேகசினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 40 வயசானாலும் இன்னும் 20 வயசு பொண்ணு இளமையோட ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவங்க. அதுவும் அவங்க ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாரிஸ்லேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேகசின் கம்பெனியில். அலீஸ் ஒரு முக்கிய ஆஃபீஸ் ஒர்க்காக பிரேசில் வந்திருக்கா. அந்த சமயத்தில் தான் அலீஸோட பிஏ பாரிஸ்லேருந்து அவளுக்கு ஃபோன் பண்ணுறா. அதாவது அவங்க ஆஃபீஸில் லில்லின்னு ஒரு பொண்ணு அந்த மேகசின் பாஸ் கூட ரொம்ப நெருக்கம் காட்டுறதாகவும் கூடிய சீக்கிரத்தில் உன்னை தூக்கிட்டு அந்த இடத்துல லில்லியை போடுறதா இங்கே ஒரு ரூமர் நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த பிஏ சொல்லவும் அலீஸ் மனசுடைஞ்சு போயிடுறா. 8 வருஷமாக இந்த மேகசினுக்கு டே நைட் பார்க்காம வேலை செஞ்சுருக்கா. கடந்த 4 வருஷமாக எந்த இன்க்ரிமெண்ட் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பொண்ணங்கூட தன்னால் ப்ராப்பராக வளர்க்க முடியாது அப்படின்னு அவள் அக்கா வீட்டில் விட்டு வளர்த்திட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அலீஸ் அவளோட ஜாபை நேசிக்கிறா. இப்போ அவள் முன்னாடி நிற்கிற இந்த சவாலை அவள் எப்படி எதிர்கொள்ள போகிறா அப்படின்னு தெரியல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேசில்லேருந்து பாரிஸ்க்கு ஃப்ளைட் ஏறுறா. அதே ஃப்ளைட்டில் தான் நம்ம படத்தோட ஹீரோ பால்தசாரும் ட்ராவல் பண்ண போகிறான். ஹீரோவோட பேரை உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால பாலான்னு வச்சுக்கலாம். பாலா எக்கானாமி கிளாஸ் புக் பண்ணியிருக்கான். ஆனால் தவறுதலாக அந்த சீட் வேற ஒருத்தருக்கு அலோகேட் ஆனதுனால ஏர்லைன்ஸில் இருந்து அலீஸ் ட்ராவல் பண்ணுற அந்த பிஸ்னஸ் கிளாஸுக்கு பாலாவுக்கு ஒரு சீட் அலோகேட் பண்ணுறாங்க. அதுவும் அலீஸ் பக்கத்துலேயே. அலீஸை பார்த்த உடனேயே பாலாவோட மனசில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அவன் பிஸ்னஸ் கிளாஸ்லேயே ட்ராவல் பண்ணாததால் ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுறான். அவன் பண்ணுற சேட்டை அலீஸ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் ஃப்ளைட் ஏரியும் கூட பாருங்கள், அலீஸ் அவளோட வேலையை தான் பார்த்துட்ருக்கா. திடீர்னு ஃப்ளைட்டு ஒரு பெரிய டர்புலன்ஸில் மாட்டுது. ஃப்ளைட்டே உடஞ்சி உழுகிற அளவுக்கு அதிர்வுகள் ஏற்படுது. பவர் சப்ளை எல்லாம் கட் ஆகுது. அந்த சமயத்தில் ரொம்ப பயந்து போன அலீஸு பக்கத்தில் உட்காந்துருந்த பாலாவோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. அந்த சுச்சுவேஷன்லேயும் கூட பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு கிளுகிழுப்பாக இருக்குது. ஏன்னா அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டதில்லை. அதுதான் அவனோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு காரணம். ஒரு வழியாக ஃப்ளைட்டு பாரிஸில் லேண்ட் ஆகுது. எப்படியாவது அலீஸ் கிட்ட தன் மனசில் இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு பாலா நினைக்கிறான். ஆனால் அலீஸ் அவனை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு வேகமாக கிளம்பி போயிடுறா. அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு அக்காவும் அவள் பொண்ணும் வந்திருக்காங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த பாலா அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அலீஸ் அவளோட பென் டிரைவை மிஸ் பண்ணியிருப்பா. அந்த பென் டிரைவை எடுத்த பாலா அதை அவகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வேகமாக அங்கிருந்து ஓடி வெளியே வர்றான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அலீஸோட கார் சிட்டா பறந்து போயிடுது. காரில் போகும்போது அக்கா காரையும், இதோ பாருடி உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, மாப்பிள்ளை ஒரு டாக்டரு, உனக்கு கண்டிப்பாக மேட்சாக இருப்பாருடி அப்படின்னு அக்கா சொல்கிறத அலீஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு அந்த சாப்டருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறா. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வேக வேகமாக ஆஃபீஸ்க்கு போகிறா. இவளை பிடிக்காதவங்கலாம் இவ பின்னாடி புறம் பேசிகிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு அந்த ஆஃபீஸில் இருக்கான். அவன் பேர் ஜான். 2 பேரும் ரொம்ப காலமாக நண்பர்கள். அதே மாதிரி அவள் அசிஸ்டன்ட் ஜூலியாவும் அலீஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பா. அலீஸ் உனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, யாரோ பாலாவாமா ஃப்ளைட்டில் உங்களோட ட்ராவல் பண்ணானாமா, உங்களோட அவசரமாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு ஜூலியா சொல்ல, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றா. உண்மையிலேயே அலீஸ்க்கு அவள் கூட ட்ராவல் பண்ண அவன் பேர் பாலான்னு தெரியாது. முதல் வேலையாக இந்த ரூமரை, அதாவது அலீஸை இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறா அப்படின்னு அவளோட பிஏ சொல்லியிருந்தா இல்லையா, அந்த ரூமரை பற்றி பாஸ் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு அவரை போய் மீட் பண்ணுறா. பாஸும், ஆமாம் நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், அதுக்கு என்ன, வர வர உன்னோட ஆர்டிக்கல் யங்கர் ஜெனரேஷனை ஈர்க்கிற மாதிரி ஒரு ஸ்பைஸ்னஸே இல்லை. நம்ம மேகசின் யங்கர் ஜெனரேஷனை குறி வச்சு வர மேகசின். இதில் நீ அவுட்டேட்டட் கண்டென்ட் போட்டேன்னா யார் படிப்பா? அங்கே பார் லிசாவை பார், 3 கல்யாணம் பண்ணியாச்சாவ, 4ஆவதுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறா. அவளோட சோஷியல் மீடியா கண்டென்ட் எல்லாம் யங்கர் ஜெனரேஷன் மத்தியில் செம வைரல். அவளை பார்த்து கற்றுக்க. அவள் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறா அப்படின்னு அவளை பார்த்து கற்றுக்க. சீனியாரிட்டி அடிப்படையில் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீ குயிக்காக இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் ஆகிக்க. அப்படி இல்லையா இந்த வேலையை விட்டுரு அப்படின்னு அவள் பாசவை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாரு. இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு ரொம்ப கோபமாக வெளியே வரா. என்ன பண்ணலாம், எப்படி இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகலாம் அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிற போது தான் செக்ரட்டரி சொன்ன அந்த ஃபோன் காலை பற்றி ஞாபகம் வருது. யாராக இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியில் அந்த நம்பருக்கு கூப்பிட்டா பாலா தான் ஃபோன் அட்டன் பண்ணுறான். உங்கள் பென்ட்ரைவை ஃப்ளைட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அது எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பாலா சொல்கிறான். அவன் ஏதோ பார்ட்டியில் இருப்பான் போல் இருக்கு. பாரோட பேரை சொல்லி உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, அலீஸோட நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த பென்ட்ரைவில் தான் இருக்குது, ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால அவனை தேடி இந்த பப்புக்கு வரா. பாலா என்னமோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அவனை தேடி
தேடி வந்திருக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹேய் இங்கே பாரு, என் பென்ட்ரைவ் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னனால தான் உன்னை தேடி வந்திருக்க, அதை கூட நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அலீஸ் கோவமாக சொல்லவும், அச்சச்சோ அந்த பென்ட்ரைவ் இப்போ எங்கிட்ட இல்லையே, வீட்டில் இருக்கு, என் வீட்டுக்கு வாங்க எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்லாமல் அலீஸும் சம்மதிக்கிறா. எங்கிட்ட ஸ்கூட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட ஒரு ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்குறான். அங்கெல்லாம் ஸ்கூட்டர் ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடுவாங்க, உட்காரவங்களும் ஹெல்மெட் போடுவாங்க. ஆனால் அலீஸ் இது வரைக்கும் ஸ்கூட்டரில் போனதில்லை. அதனால அந்த ஹெல்மெட்டை எப்படி போடுறதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க, கொஞ்சம் இருங்க நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டோட ஹூக்கம் மாட்டி விடுறான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அலீஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 2 பொண்ணுங்க அலீஸை நோட் பண்ணிடுறாங்க. அந்த 2 பொண்ணுங்க நின்றுருக்கிற அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பாலாவும் அலீஸும் முத்தம் வச்சுக்கிற மாதிரி தெரியும். விடுவாளுகளா என்ன, அந்த 2 பொண்ணுகளுக்கும் அலீஸ்னா ஆகவே ஆகாது. உடனே ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அதை அப்லோடும் பண்ணி விட்டுறாளுங்க. இதெல்லாம் தெரியாத அலீஸும் அவங்க கூட ஸ்கூட்டரில் ஏறி அவள் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அப்பா கிட்ட என்னமோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பென்ட்ரைவ் அவங்ககிட்ட இருக்கே அப்படிங்கிற அந்த காரணத்தினால அலீஸ் பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. இப்போ ஒரு வழியாக பாலா கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு அவ பாட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வெடு வெடுன்னு நடக்க ஆரம்பிக்கிறா. பின்னாடியே ஓடி வந்த பாலாவும் நம்ம 2 பேரும் ஒரு ஈவினிங் காஃபி சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்குறான். அமைதியாக அவனை பார்த்த அலீஸும், நான் இந்த 20 வயசு பசங்களை டேட்டிங் பண்ணுற டைப் இல்லை, நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பதிலால் பாலா பயங்கரமாக அப்செட் ஆயிடுறான். நம்மளை அலீஸ்க்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறான். மறுநாள் அலீஸ் கெத்தா ஆஃபீஸ்க்கு வரா. பொதுவாகவே அலீஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவா. அதனாலேயே அவளை எல்லாரும் திமிரு பிடிச்சவா அப்படின்னு பிராண்டிங் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆஃபீஸ்க்குள்ளே வரவும் இவளை பார்த்து எல்லாரும் அன்யூஷுவலாக கிண்டலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவள் செக்ரட்டரியும் சோஷியல் மீடியாவில் வந்திருக்க அந்த ஃபோட்டோவை காமிக்கிறா. அதில் கவுகர் அப்படின்னு எழுதியிருக்கு. கவுகர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வயதில் மூத்த பெண் அவளை விட வயது குறைவான இளைஞரை டேட் பண்ணால் அந்த பெண்ணுக்கு பேர் தான் கவுகர். ஸோ அந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அலீஸோட மானத்தை வாங்கணும் அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்க பார்த்த வேலை தான் இது. சர்ப்ரைஸாக இதை பார்த்து அவளோட பாஸு, உன்னோட இந்த புது வெர்ஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஸ்பைஸ் அப்பான கண்டென்ட் தான் நம்ம மேகசின் விற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அலீஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் அவளோட ஃப்ரெண்டு ஜான் கிட்ட ஐடியா கேட்குறா. அந்த பையன் கூட டேட்டிங் போ, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ கேட்ட ப்ரமோஷனை அடைஞ்சிரு, உன் லைஃபை பாஸ் சொன்ன மாதிரியே ஸ்பைஸ் அப் ஆக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். எக்காரணத்து கொண்டும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு ஜான் இன்னும் அவளை குழப்பி விடுறா. ஆனால் அலீஸ்க்கு தன்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கிறது சுத்தமாக பிடிக்கல. பாஸ் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டா அவள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும், அவள் லைஃப் செட்டில் ஆகும். அதே சமயத்தில் பாஸ் சொன்ன மாதிரி ஒரு அப்பாவி கிட்ட ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குனா அவனோட வாழ்க்கை ஃபியூச்சரில் பாதிக்கும். ஸோ இந்த 2ல் அலீஸ் எதை சூஸ் பண்ணுறா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டெல்லாம் யோசிச்ச அலீஸ் தன்னோட சுயநலத்துக்காக பாஸ் சொன்ன ஐடியாவை தான் சூஸ் பண்ணியிருக்கா. யாரை வேணாலும் இழுத்து கீழே போட்டுட்டு மேலே போயிட்டேரு அப்படிங்கிற அந்த ஐடியா தான். மறுநாள் அலீஸ் கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு பாலா படிக்கிற காலேஜுக்கு போகிறா. இவளை பார்த்த உடனே பாலா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். என்னதான் தேடி வந்திருக்கிறியா அப்படின்னு நம்ப முடியாமல் கேட்குறான். உன்னவே தான் தேடி வந்திருக்கேன், என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அலீஸ் அவனை பார்த்து கேட்க, அவன் எங்கே பதில் சொல்கிற நிலைமையில் இருக்கிறான். அவன் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க இந்த பயவுள்ள சொர்க்கத்தில் பறந்துட்டு இருக்கிறான். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா நீ என்னோட ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க. அதுதான் அன்னைக்கு காஃபிக்கு நீ இன்வைட் பண்ண இல்லையா, இன்றைக்கி நம்ம 2 பேரும் நைட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன், என் கூட வர்றதுக்கு சம்மதமா அப்படின்னு அவள் கேட்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் கூட வர்றதுக்கு கசக்குமா, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயார் அப்படின்னு டோட்டலாக சரண்டர் ஆயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் அலீஸ் அவனை ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அவள் ஃபீல்டில் இருந்து நிறையா பேர் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. அலீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் அவளும் பாலாவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவா. வாழ்க்கையில் அவள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலோ அது எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணுறா. அதாவது குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது அவளுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த 2 கருமத்தையும் அன்னைக்கு அவள் பண்ணுறா. வேற வழி இல்லை, அந்த கூட்டத்தை இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். இதனால் இம்ப்ரெஸ் ஆன அந்த கூட்டமும் அலீஸை சீரப் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. கூப்பிடுறது யாருன்னா அவங்க அக்கா. இதோ பாருடி, அந்த டாக்டர் மாப்பிள்ளையே இப்போ நான் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ உடனடியாக வீட்டுக்கு வர, மாப்பிள்ளை பிடிக்கலன்னு நீ மழையில் நனைஞ்சு பாட்டு பாடிட்டெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக நீ வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார், ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ட்டு அவள் ஃபோனை வைக்கிறா. அலீஸ்க்கும் அதை மறுக்க முடியல, ஏன்னா அவளுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் அவங்க அக்கா தான். பாலா கிட்ட போய் சொல்கிறா, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் பதறி போய் உடனடியாக ஒரு டாக்ஸியை புக் பண்ணி அவளை அந்த டாக்ஸியில் அனுப்பிச்சிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். பாலா தனக்கு கொடுக்குற மதிப்பும் தனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸையும் பார்த்து அலீஸ்க்கு அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை கூட பேச ஆரம்பிக்கிறா. அந்த மாப்பிள்ளை என்னவோ ரொம்ப நல்ல டைப்பாக தான் தெரிகிறாரு. ஏற்கனவே கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இப்போ வேற கண்டதும் கலந்தையும் உள்ளே போயிருக்கு.
கண்டதெல்லாம் அவர்கிட்ட உளர ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த மாப்பிளையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே டயலாக சொல்ல, போடா வெண்ண, நீ ஒன்றும் மோகனும் கிடையாது, நானும் ரேவதியும் கிடையாது. இங்க நீ தொட்டா கம்பளி பூச்சி ஊறாது, நான் தொட்டா தான்டா உன் மேல கம்பளி பூச்சி ஊறும். எந்திரிச்சு போடா அப்படின்னு அவங்க அக்கா முன்னாடியே அந்த மாப்பிளையை அவமானப்படுத்திட்டு போயிடுறா. நாட்கள் அப்படியே நகர ஆரம்பிக்குது. அலீஸ் அவ பாஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா அவர் அவளை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஓ அப்படியா செய்தி, உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா கூட சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு அவங்க மேகசின் ஒரு ஃபேஷன் ஷோக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அவளோட பாஸு, அந்த மேகசினோட ஹெட்டு, அப்படி பல முக்கிய புள்ளிகள் அந்த ஃபேஷன் ஷோ அட்டன் பண்ணியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அலீஸு அந்த ஷோக்கு பாலாவை கூட்டிட்டு போறா. ஷோ ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பொண்ணுங்க ஜிங்கு ஜங்குன்னு அங்கே இங்கேயும் நடக்க, அதுல ஒரு பொண்ணு திடீர்னு கால் வலிக்கு கீழே விழுகிறா. நேராக நடந்தா பரவாயில்ல, ஃபேஷன் ஷோன்னு சொல்லிட்டு வடக்கொரு காலும் தெற்கொரு காலும் வச்சு நடந்தா இப்படித்தான் உழுகணும். அந்த பொண்ணு உளுந்த அடுத்த கணம் கொஞ்சம் கூட தாமதிக்காம பாலா அந்த மேடைக்கு ஜம்ப் பண்ணி போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான். இதை பார்த்து உங்க மேகசினோட ஹெட்டுக்கு பாலாவோட இந்த உதவுற குணம் ரொம்ப பிடிச்சி போகுது. ஷோ முடிஞ்சதும் பாலாவை அலீஸ் அவளோட பாஸு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றா. அவரும் ஸ்டேஜில் அவன் நடந்துகிட்டதை பத்தி ரொம்ப அவனை பாராட்டுறாரு. ரொம்ப ஹம்பிளா அவனும், பெண்களை மதிக்கிற இந்த குணம் எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு அவங்க அம்மாவோட பெருமையை பேசிட்டு இருக்க, பக்கத்துல இருந்த அலீஸும் இவன் பூமர் அங்கிள் இல்ல, பூமர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பாஸோட காதுல சொல்லி சிரிக்கிறா. ஷோ முடிஞ்சு பாலா தான் அலீஸை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்றான். மிட் நைட்டை தாண்டிடுது. ரோட்ல யாருமே இல்லை. அந்த சமயத்துல அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாலா லைட்டா போட்டு பார்க்கறான். அதாவது தீக்குச்சி உரசி பார்க்கறான். ஆனா அவ உஃப்னு ஊதி அந்த தீக்குச்சியை அணைச்சிட்டு அவ பாட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. நம்ம சரியா அப்ரோச் பண்ணாம விட்டுட்டோமோ அப்படின்னு யோசிச்ச பாலாவும் மன்னிப்பு கேட்குற பேர் வழி அப்படின்னு ஓடி போய் அவ வீட்டு கதவை தட்டுறான். ஏற்கனவே இவன் பத்த வச்ச தீ அவ குகைக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்க, அவளைதான் அவனை உள்ள இழுத்து போட்டு தண்ணியை உரின்னு உறிஞ்சிடுறா. காஞ்சு கருவாடாகி போன நம்ம பையன் விடுவானா? வெடிய வெடிய அவன் நிலத்துல உழுகிறா. காலையில எந்திரிச்ச போதுதான் வழக்கமா எல்லா பொண்ணுகளும் ஃபீல் பண்ற அதே ஃபீலிங் அலீஸ்க்கு வருது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங் தான். தப்பு பண்றதுக்கு முன்னாடி அது தெரியாது. ஹே இதோ பாரு, நம்ம பண்ணது ரொம்ப தப்பு, எனக்கு மனசு ரொம்ப உறுத்துது அப்படின்னு அலீஸ் சொல்லவும், அடிக்குந்தானி நைட்டெல்லாம் அந்த மனசு எங்கிட்ட தானே இருந்துச்சு, இவ்வளோ லேட்டாக ஃபீல் பண்ணுறியே, சரி ஒரு வாய் காஃபி குடு, குடிச்சிட்டாவது போகிறேன் அப்படின்னு காஃபி குடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் திடுதுப்புன்னு அலீஸோட அக்காவும் அவள் பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் இன்னைக்கு சண்டே அப்படின்னே அலீஸ்க்கு ஞாபகம் வருது. சண்டே ஆனால் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவா. சட்டுன்னு ஒரு ஃபைலை கையில் கொடுத்து, இது என்னோட ஆஃபீஸ் கொலீக் ஃபைலை பார்க்கறதுக்காக வந்தான் அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட சொல்லி சமாளிக்க பார்க்குறா. அவனை பார்த்தா ஃபைலை புரட்ட வந்த மாதிரி தெரியலையே, உன்னை புரட்ட வந்த மாதிரி இல்லை தெரியுது அப்படின்னு அக்கா சந்தேகப்பட, ஐயோ அக்கா, உங்கள் மாமியார் மேலே ப்ராமிஸா, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்னு அவனை வழி அனுப்பிச்சிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தவ பாலா கிளம்பி போகும்போது அவனுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு போறா. ஒரு நாடகத்தில் நடிக்க வந்த நம்ம ஹீரோயின் இப்போ அந்த நாடகத்துக்கு கேரக்டராகவே மாற போறா. அதாங்க பாலாவை அவள் உண்மையிலேயே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்ல வரேன். நாளுக்கு நாள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வேகமாக வளர ஆரம்பிக்குது. பாரிஸ் முழுக்க அவன் ஸ்கூட்டரில் சுற்றி வராங்க. ஃப்ரெண்டு ஜான் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே அலீஸை ஷேர் பண்ணுறா. அப்போ தான் ஒரு தடவை பாலா அலீஸோட உண்டியலில் காசு போடுற சமயத்தில், நீ நினச்சிருந்தா பணக்காரங்களா டேட் பண்ணியிருக்க முடியும், எதுக்காக ஏழையான என்ன சூஸ் பண்ண அப்படின்னு ஒரு ஜென்யூனான கேள்வியை கேட்குறான். இந்த பொண்ணு ஜென்யூனான பதில் தானே சொல்லணும். ஆனால் வழக்கமாக எல்லா பொண்ணுங்க மாதிரியும் உண்மையை சொல்கிறதுக்கு பயந்துட்டு அமைதியாக இருந்துடுறா. இந்த பையனோட மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்தி நாளைக்கு இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத பற்றி எதையும் யோசிக்காம தான் சுயநலத்துக்காக மட்டுமே அவனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ ட்ராமாவில் அவள் போட்ட வேஷத்தை கலைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாங்க அவளுக்கு அவள் எதிர்பார்த்த இந்த ப்ரமோஷன் ஆஃபீஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்ல வரேன். எந்த பதவிக்கு உயரணும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு முன் வந்தாலோ அந்த போஸ்ட் அவளுக்கு கிடைக்குது. ஆமாங்க, ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ அவள் தான் லீடு. ஆனால் பாருங்க, அலீஸ் மனசுக்குள்ளே இந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாமல் இப்போ வேற ஒரு பிரச்சனை வருது. இந்த பையனை வச்சு அவன் நினச்ச போஸ்டிங்கை வாங்கியாச்சு. அடுத்தது அந்த பையனை எப்படி கழட்டி விடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் தான் அவன் மனசுக்குள்ள. அங்கங்கே சின்ன சின்னதாக அவன் மனசுக்குள்ளேயே அவன் மேலே ஆசை இருக்குது. அந்த பெட்டோட சரி, அதை தாண்டி அவள் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பாலா கிட்ட இருந்து அவளை டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. டெய்லி அவன் கூட பாரிஸை சுற்றி வந்துட்டு இருந்த அலீஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலாவை மீட் பண்ணுறதை கட் பண்ண ஆரம்பிக்கிறா. வேலையா காதலா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஏற்பட்ட கேள்விக்கு வேலை தான் அப்படின்னு அவன் மனசு பதில் சொல்லுது. ஒன்ஸ் வேலை போனால் வராது, ஆனால் காதல் எத்தனை தடவை போனாலும் புதுசாக நம்ம ரெனிவல் பண்ணிக்கலாம். அதனால் அந்த காதலை விட்டு கொடுக்கறதா அவள் முடிவு பண்ணிட்டா. இது தெரியாத பாலாவும், நீ நினச்ச ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, அடுத்தது என்ன, முருகன் கோயிலில் போய் தாலி கட்டுறோம், காஸ்ட்லியான பாரிஸ் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி நம்ம ஹனிமூனை கொண்டாட போகிறோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் ஆசைகளை அடுக்கிட்டே போகிறான். அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான அவனோட கிளாஸ் ரூமுக்கு அலீஸை கூட்டிகிட்டு போகிறான்.
அங்கே உட்காந்து தான் அவன் ஃபியூச்சரை பற்றியெல்லாம் அவன் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அலீஸு, ஹே பாலா இங்கே பாரு, அடுத்த 10 வருஷத்தில் எனக்கு 50 வயசு, உனக்கு ஜஸ்ட் 30, அப்போ எனக்கும் உனக்கும் எந்த விஷயத்துலையுமே மேட்ச் ஆகாது, இந்த சொசைட்டி நம்மளை ஏற்றுக்காது அப்படின்னு அவ சொல்லவும், என்ன சொல்கிற, சொசைட்டி பற்றி கவலை இல்லைன்னு சொன்னவன் நீ தான் இப்போ சொசைட்டின்னு சொல்கிறையே அப்படின்னு அவன் இவன் ஏதோ ப்ராங்க் பண்ணுறான் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினச்சிக்கிறான். ஏய், நான் சொல்கிறத கொஞ்சம் சீரியஸாக காதில் போட்டுக்கோ, இப்போ சொல்கிறேன், இந்த சொசைட்டி தான் முக்கியம், உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது, நம்ம இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு முகத்தில் கோபத்தோடு அவள் சொல்லவும், இப்போ தான் பாலாக்கு அவள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு புரியுது. காதல் கோட்டை கட்டி வச்சிருந்த அவன் இதயமே அப்படியே வெடிச்சு செதறுது. உனக்கு 50 வயசான என்ன, 60 வயசான என்ன, அதை பற்றி கவலைப்பட போகிறது நான் தான், எனக்கு இந்த சொசைட்டி பற்றி கவலை இல்லை, எத்தனை வயசானாலும் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு அவளை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான். ஆனால் அவளோ, நான் சொன்னது தான், பிரேக்கப் தான், இதுக்கு மேலே நம்மளுக்குள்ள எதுவும் தொடர வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறா. அடி பாவி, ஏதோ பேப்பரை கசக்கி வீசுகிற மாதிரி என்னோட காதலை கசக்கி வீசிட்டு போறியேடி அப்படின்னு பாலா ரொம்ப கவலையோடு அங்கே உட்காந்துருக்கிறான். ஆனால் அலீஸ் அதை பற்றி கவலைப்படாமல் அவள் பாட்டு கிளம்பி போயிடுறா. ஏன்னா அவள் கவலைப்படுறதுக்கு சான்ஸே இல்லையே, ஆரம்பத்தில் இருந்தே இவன் பிளான் பண்ணி அவள் ப்ரமோஷனுக்காகத்தானே இவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவள் வருத்தப்படுவா அப்படின்னு பாலாவோ நம்மளோ எதிர்பார்க்க முடியாது இல்லையா. என்னதான் அலீஸ் அவனோட காதலை பிரேக்கப் பண்ணாலும் அவளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியை ஓவர் கம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா. ஏற்கனவே ஒரு கடுவம் பூனை இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் பார்க்குறவங்களையெல்லாம் வார்த்தையால் கடிச்சு கொதறா. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஜானு ஒரு நாள், ஹேய் இதை பாரு, நீ அடுத்த ஆளை பார்க்கும்போது இந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் தானாக பறந்து போயிடும், ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி அவன் அட்வைஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் இங்கே ஒரு காலத்தில் ரொம்ப சுட்டியாக இருந்த நம்ம பாலா வீடே கெதின்னு அடைஞ்சு கிடக்கிறான். அவனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பாவும், டே மவனே, சின்ன வயசில் நான் காதலிச்சிருந்த பொண்ணுகளில் என்னை ஏற்றுக்கிட்டு இருந்தா இந்நேரம் உனக்கு ஒரு 7-8 அம்மாவாவது இருக்கும், விடுறா மவனே, இளமையில இதெல்லாம் சாதாரணம், ரஷ்மிகா போனால் ஒரு பாக்யஸ்ரீ, விடுறா, இதெல்லாம் சகஜண்டா மவனே அப்படின்னு அந்த நல்ல அப்பா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. என் மனசு உடஞ்சது தான் அப்படின்னு வெறப்பா சொல்லிட்டு போகிறான். பாவம் இல்லை, தான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். அவனை காதல் கீதல்னு சொல்லி இப்போ ஒரு மூலையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா பாருங்க. இப்படி தான் அப்பாவி பசங்கள்லாம் இந்த பொண்ணுங்களை நம்பி ஏமாறுறது. ஆனால் இந்த ஏமாத்தின பொண்ணே அவனை தேடி வர்ற ஒரு சூழ்நிலை வந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வரதுக்கு தான் அந்த மேகசின் ஹெட்டான அந்த அம்மா அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வருது. எல்லா ஸ்டாஃபு கூட ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது வழக்கமாக அந்த மேகசினுக்குன்னு இருக்கிற அந்த மேல் மாடல் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. உடனடியாக அவங்க மேகசினுக்கு ஒரு புது மாடல் வேணும், அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற அந்த மேகசின்லேயே அந்த ஃபோட்டோவும் வந்தாகணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, யாரை போடுறதுன்னு அங்கே இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஹெட்டு அலீஸோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறா. எல்லாத்தையும் ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாலாவோட ஃபோட்டோவை தான் வால்பேப்பராக வச்சிருப்பா. இந்த பையன் நல்லா இருக்கானே, இவன் தான் அந்த ஃபேஷன் ஷோவில் கீழே விழுந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணது, நான் லாக் பண்ணிட்டேன், இவன் தான் நம்ம மேகசினோட அடுத்த மாடல் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய குண்டா தூக்கி அலீஸோட தலையிலேயே போடுறாங்க. நல்லா வேணும். ஐயோ மேடம், இவனையெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு அலீஸ் பதறா. ஏன் முடியாது, உன் பாய் ஃப்ரெண்டு தானே, போய் கூட்டிட்டு வா. ஐயோ பாஸ், அவன் ஹையர் ஸ்டடிக்கு ஆஸ்திரேலியா போயிட்டான் அப்படின்னு அலீஸ் அப்படி டிஃபெண்ட் பண்ணி பார்க்குறா. இங்கே பார், அவன் ஆஸ்திரேலியா போனானோ மார்ஸுக்கு போனானோ எனக்கு தெரியாது, பாஸ் சொல்லிட்டாங்க, அவனை உடனடியாக ஆன்போர்ட் பண்ணுறது உன்னோட பொறுப்பு, அதை மிஸ் பண்ணினா உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்மைலோட சொல்லிட்டு போயிடறாரு. அலீஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறா. வேண்டாம் போடா அப்படின்னு பேப்பரை கசக்கிற மாதிரி தூக்கி வீசிட்டு வந்தோமே, இப்போ எப்படி அவன் முன்னாடி போய் நிற்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறா. பசங்க தானே, கொஞ்சம் சீன் காமிச்சா பின்னாடியே ஓடி வந்துடுவானுங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணுறா. ஆனால் அந்த பையபுள்ள ஃபோன் அட்டன் பண்ணல. ஆனால் அந்த பையபுள்ள வாழ்க்கையை வெறுத்து காதலில் தோற்று அந்த தோல்வியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். நேராக அவன் வீட்டுக்கே போயிடுறா. இவளுக்கு வேணும்னா என்னெல்லாம் பண்ணுறா பாருங்க. கதவை திறந்த பாலாவும் தம் மேலே இருக்கிற காதலில் தான் பிரிவை தாங்கிக்க முடியாமல் திரும்ப வந்துட்டா அப்படின்னு சந்தோஷமாக கதவை திறந்து விடுறான். ஆனால் உள்ளே வந்த அலீஸு டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறா. நடந்ததையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லவும், ஸோ இப்போவும் என் மேலே இருக்கிற காதலில் வரல, உன் சுயநலத்துக்கு தானே வந்திருக்க அப்படின்னு கோவமாக அவன் அங்கேருந்து போயிடுறான். மறுநாள் எப்படியும் அவன் வந்துடுவான் அப்படிங்கிறனால அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. 7 மணிக்கு வர வேண்டிய பாலா இன்னும் வரல. ஃபோட்டோகிராஃபர் லேடி வேற கத்துறா. 9 மணிக்கு வெளிச்சம் வந்துடும், அதுக்குள்ளே இந்த ஃபோட்டோ எடுத்தாதான் நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. ரொம்ப படபடப்பாக அலீஸ் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணுங்க கூப்பிட்டு பசங்க வராமல் இருப்பானுங்களா? பாலா தான் அவளை அடி வயிற்றிலிருந்து நேசிக்கிறானே, அதனால அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துடுறான். அவனை இப்போ கூட்டிகிட்டு போய் மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம ஃப்ரெண்டு ஜானு நல்லது பண்ணுற பேர் வழின்னு அலீஸோட சோத்துக்கே வேட்டு வைக்கிறதுக்காக மேக்கப் போட்டுட்டு இருக்கிற பாலா பக்கத்தில் வந்து உட்காந்து, அலீஸ் ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை லவ் பண்ணுற ஐடியாவை அலீஸ்க்கு நான் தான் கொடுத்தேன், அவளும் இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாள் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னு அத்தனையும் போட்டு உடைச்சிட்டான். போச்சா அலீஸ் சோத்துல மண்ணு. பாலாக்கு அலீஸ் ஒரு சுயநலவாதின்னு தெரியும். ஆனால் இப்படி திட்டம் போட்டு அவள் ப்ரமோஷனுக்காக தன்னை ஏமாத்திருக்கா அப்படிங்கிறத இப்போ தான் அவனுக்கு புரியுது. அட கொலகார பாவிகளா அப்படின்னு கோவப்பட்டவன்
மேக்கப் ரூம் விட்டு வேகமாக வெளியே வந்து அங்கே நின்றிருந்த அலீஸை பக்கத்தில் இழுத்து இறுக்கமாக அவளை கட்டி பிடிச்சி அடிப்பாம்பாருங்க ஒரு கிஸ்ஸு. 5 நிமிஷத்துக்கு அவள் என்ன திணறியும் விடமாட்டானே. கிட்டத்தட்ட அவளை பாதி தின்னே போடுவான். அந்த அளவுக்கு வெறித்தனமாக கிஸ் பண்ணி என்னை ஏமாத்தணும்னு நினச்சே இல்லை. இப்போ என்ன சொல்கிற, நீ போட்ட நாடகத்தில் இப்போ நீ தான் ஹீரோயின், நான் தான் ஹீரோ, உன்னை மட்டும் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு கெத்தாக சொல்லிட்டு போய் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் ஈடுபடுறான். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இப்படி நில்லு, அப்படி திரும்பு, குட்டிக்கரணம் போடு அப்படின்னு ஏகப்பட்ட குரங்கு சேட்டையெல்லாம் பண்ண சொல்ல டென்ஷனான பாலாவும் கோவமாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அலீஸ் ஓடி வந்து அவனை போகாதேன்னு தடுக்கிறான். இதோ பார், உன்னை நம்பி தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரைடே மட்டும் உன்னோட ஃபோட்டோ இந்த மேகசினில் பிரிண்ட் ஆகலைன்னா என்னோட வேலையே போயிடும். தயவு செய்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு அவனை கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட பாலாவுக்கு செம கடுப்பாகுது. இப்போ கூட நீ காதலை உணர்ந்து தான் என்னை வந்து கூப்பிட்டுருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்போவும் நீ அதே செல்ஃபிஷாக தான் இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அடுத்தவன் எப்படி போனா என்ன, அதை பற்றியெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. உன்னோட ப்ரமோஷன் தான் உனக்கு முக்கியம். நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பேன்னு கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? என் ஃப்யூச்சரைவே ஸ்பாயில் பண்ணிட்டு கேஷுவலாக வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீல அப்படின்னு அவகிட்ட கடுமையாக நடந்துக்கிறான். இதோ பார் பாலா, நம்மளுக்குள்ள நடந்து போனது தான். எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு நீ கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதும் பாலாக்கு மண்டை சூடேறி அலீஸ் அவனுக்கு பண்ண துரோகத்தை அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் போட்டு உடச்சிட்றான். இதை கேட்டு அந்த டீமே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. சுயநலத்துக்காக ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அலீஸை பார்க்க அவள் பாஸுக்கு அவரை பர்சனலாக இவ கேவலப்படுத்திட்டதா நினைக்கிறாரு. உனக்கு இனிமேல் இந்த மேகசினில் வேலை இல்லை போ அப்படின்னு அங்கேயே அவளை அந்த வேலையிலிருந்து துரத்திடுறாங்க. ஒரே வினாடியில் அலீஸோட வாழ்க்கை தலைகீழாக மாறி போயிடுது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு அலீஸ் தன்னந்தனியாக நிற்கிறா. மென்டலாக ரொம்ப அப்செட் ஆகிறா. பைத்தியக்காரி மாதிரி தன்னந்தனியாக அந்த ஊரை சுற்ற ஆரம்பிக்கிறா. இப்போ அவள் மனசுக்குள்ள வேலையா காதலா அப்படிங்கிற அந்த கேள்வி திரும்பவும் வருது. ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறா. வேலை போனால் போகுது மயிறு, உண்மையான காதல் போனால் திரும்ப கிடைக்காது அப்படின்னு அவன் மனசுக்கு இப்போ புரியுது. இதைத்தான் சொல்கிறது உண்மையான காதல் ஜெயிக்கும்னு. அந்த முடிவோடவே பாலாவோட காலேஜுக்கு வரான். அவனுக்கு பிடிச்ச அந்த கிளாஸ் ரூமில் தான் இப்போ கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ப்ரொஃபஸர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அவர் கையில் இருந்த மைக்கை வாங்குறான். அங்கிருந்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் அலீஸ் பேச ஆரம்பிக்கிறா. ஹே பாலா, இப்போ நான் பேசுறது என் மனசுலேருந்து பேசுகிறேன். நான் ஃப்யூச்சரை பற்றி இப்போ திங்க் பண்ணல. சொசைட்டி என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் கவலைப்படலை. நம்ம 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த வயசு வித்தியாசம் எனக்கு இப்போ பெருசாக தெரியல. எனக்கு பெருசாக தெரியறது உன்னோட உண்மையான காதல் மட்டும்தான். அந்த உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு புது அலீஸா உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்குவியா ப்ளீஸ் அப்படின்னு எல்லாத்த முன்னாடி கண்ணீர் மல்க அவனை பார்த்து கேட்கவும் நம்மால் சும்மா இருப்பானா? ஒரே பாய் பாஞ்சிடறான். அவ்வளோதான். திரும்பவும் அத்தனை பேர்த்து முன்னாடியும் அவங்களோட லாங் கிஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு புது மேகசின் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேகசின் வளர ஆரம்பிக்குது. எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா என்னங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். வேலையா காதலா? உங்கள் பதிலை கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் 15-20 நிமிஷம் பார்க்குற இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நான் 15-16 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவே. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.